ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ராபிட் மூவி பிரசன்ட்ல வெளிவந்த மட்கான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே சீசன் 1 நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து சீசன் 2 தாங்க பார்க்க போறோம். சரி, ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு தாங்க காட்டுறாங்க. இவளோட பேர் நம்ம வழக்கம் போல ரம்யானே வச்சுக்கலாம். இவன் என்ன பண்றானா, காலேஜ் கிளம்புறதுக்காக கண்ணாடி முன்னாடி நின்று தன்னுடைய மேலழக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. வெறும் பேண்ட்டும் வெறும் ப்ராவும் மட்டும் போட்டு நின்னவ அவ என்ன யோசிக்கிறானா, இந்த ஆயில்மெண்ட்டை நான் பல நாளா தடவிட்டு இருக்கேன், என்னோட மேலழகு மட்டும் பெருசாவே ஆக மாட்டேங்குது, இந்த மட்கனிக்கு மட்டும் இவ்வளவு பெருசு கொடுத்துருக்கான், ஒன்னு ஒரு கிலோ இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்லைங்க, இவளோட சொந்த அண்ணி தான். இப்ப இவ என்ன யோசிக்கிறானா, இந்த ஆயில்மெண்ட்டை தடவி நானும் பார்த்துட்டேன், ரொம்ப பெருசாவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை நல்லா எடுத்து தன்னுடைய மேல அழகுல நல்லா வச்சு தேய்ச்சிட்டு இருந்தவளுக்கு கொஞ்ச நேரத்துல மூடாயிடுதுங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே மேல தேய்ச்சவ அப்படியே பேண்ட்டுக்குள்ள கையை விட்டு சுய இன்பம் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே இவ இங்க சுய இன்பம் பண்றத ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல காட்டுவாங்க. அவ்வளவு ஹாட்டாவே இருக்கும். இப்படியே இவ சுய இன்பம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப இவ என்ன பண்ணோம்னா, வெளியே வரும்போது வழியில அவங்க அண்ணன் வருவான். அவனை பார்த்த உடனே, அண்ணா எனக்கு ஒரு 50 ரூபா வேணும்னா, நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு இவங்க அண்ணன் என்ன சொல்றானா, பின்னாடி இவங்க அண்ணி இருக்கா, அவள்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவானா, பின்னாடி போயிட்டு அவங்க அண்ணியை பார்க்க போவா. அங்க பார்த்தனா அவங்க அண்ணி குளிச்சிட்டு இருப்பாங்க. பிராவோட குளிச்சிட்டு இருக்கும் போது இவன் நின்று பார்த்துட்டு இருப்பா இல்லையா. உடனே அவங்க அண்ணி கேட்பாங்கன்னா, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இவ சொல்றா, இல்ல நீ உங்களுக்கு ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு, எனக்கு மட்டும் இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படி சொல்லும் போது, நான் என்ன பண்றது, அது நேச்சுரலா வர்றது தானே அப்படின்னு இவ சொல்றா. உடனே இந்த பொண்ணு என்ன கேக்குதுன்னா, அண்ணி ஒரே ஒரு முறை நான் அதை தொட்டு பார்க்கவா அப்படி சொல்லி ஆசைப்பட்டு கேட்கறா. சி, இதெல்லாம் ஒரு ஆசையா அப்படின்னு இவ கேட்கும் போது, இல்ல நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் சும்மா தொட்டு மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவங்க அண்ணியும் பர்மிஷன் கொடுத்துறாங்க. இப்ப இவ என்ன பண்ணுவானா, அவங்க அண்ணியோட மாம்பழத்தை பிடிச்சி நல்லா தொட்டுட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல இவ லைட்டா அழுத்த ஆரம்பிக்கிறா. உடனே அவங்க அண்ணிக்கும் செம மூடாயிடுதுங்க. இப்படியே இவ அழுத்த அது அவங்க அண்ணிக்கும் பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, இவ அழுத்துற உடனே இவங்களும் சும்மா இல்லாம அவளோட மேலையும் கையை வச்சு அழுத்தினோடனே அவளுக்கு செம மூடாயிடுதுங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த பாத்ரூம்ல பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே சொல்லே தேவைங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல போகும் இந்த சீன் எல்லாம். அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாத்ரூம்ல வச்சு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இப்படியே மேட்டர் பண்ணி முடிகிற டைம்ல பார்த்தனா டப்புன்னு அவங்க அண்ணியோட குரல் கேக்குது. என்னம்மா இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்பதாங்க தெரியுது இவ இவ்வளவு நேரம் கனவு கண்டிருக்கா. உடனே இவ என்ன கேட்கறாங்கன்னா, ஒன்னும் இல்ல அண்ணி, அண்ணன்ட்ட ஒரு 50 ரூபா காசு கேட்டேன், அவங்க உங்கள்ட்ட வாங்கிக்க சொன்னாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு தானே, சரி என்னோட பெட்ரூம்க்கு போ, அதுக்கப்புறம் பெட்டுக்கு அடியில ஒரு பேக் வச்சிருக்கேன், அதுக்குள்ள காசு இருக்கு, அதை எடுத்துட்டு நீ காலேஜுக்கு போ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் சரிங்க நீ சொல்லி கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இவ ஏன் இப்படி பாக்குறா, இவ மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே இப்படிதான் பாக்குறாங்க, தேவையில்லாம என்னோட வாழ்க்கையை எங்க அத்தையும் மாமா வீணாக்கிட்டாங்க, இவளை ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியா பேசிட்டே இருக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. ஒரு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்குள்ளே பேசிக்கிறானுங்க. இந்த ரமேஷ் இருக்கான் பத்தியா, அவன் ரொம்ப நாளாவே இந்த பக்கமே வரமாட்டான், கல்யாணம் ஆனது இந்த சைடே தலை காட்ட மாட்டானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்த என்ன சொல்றனா, ஆமாடா அவனுக்கு ஒரு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, சோ அவன் ஜாலியா என்ஜாய் பண்றான், எப்படி இந்த பக்கம் வருவான் அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ சைக்கிள்ல வந்துட்டு இருக்காருங்க. அவரை பார்த்த உடனே, ஏ ரமேஷ் நில்லு அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு இப்ப இவனுங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரமேஷ் அண்ணா, கல்யாணம் ஆனதுல இருந்து எங்களை கண்டுக்க மாட்டீங்க, கல்யாணம் ஆனது வந்து ரொம்ப வேலையாவே இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமாப்பா கல்யாணம் ஆனது அன்னில இருந்து ரொம்ப பிஸியாவே இருக்கேன், நிறைய வேலை இருக்கு, எல்லாமே நான் தானே பார்த்தாகணும் அப்படின்னு இவன் சொல்லும் போது இப்ப அதுல ஒருத்தன் என்ன கேட்பானா, சரிங்கண்ணே அன்னைக்கு எப்பதான் எங்களை அறிமுகப்படுத்த போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இந்த வாரம் போகட்டும், கண்டிப்பா அடுத்த வாரம் உங்களை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், சரி எனக்கு இப்ப நேரம் ஆகுது நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப அவனுங்க 2 பேரும் சரிங்கண்ணே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அதுல ஒருத்தன் என்ன சொல்லுவானா, இங்க பார்த்தா அவனோட நான் 7 வயசு பெரியவன், ஆனா அவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுது, எனக்கு 7-8 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லி இவனுக்கு பேசிட்டே இருக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு
இப்ப அடுத்த சிந்தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோட தங்கச்சியும் அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு நேரா வயக்காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது இப்ப அவளோட ஃப்ரெண்ட் என்ன கேட்பானா, என்னடி உங்க அன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்கு மாம்பழம், அது மட்டும் இல்லாத எனக்கு தெரிஞ்சு இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய சம்பவம் பண்ணிருப்பாங்க, ஒன்னு 2.5 கிலோக்கு மேல இருக்கும் அப்படின்னு இவ சொல்லும் போது இதுக்கு ஹீரோட தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் அதான் நினைக்கிறேன், அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய சம்பவம் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு ஹீரோட தங்கச்சி சொல்லும் போது அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லணும், அது என்னமோ உண்மைதான், இதே மாதிரி சம்பவம் பண்ணாதான் அது பெருசா ஆகும் போல, சரி உனக்கு ஏண்டி இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு இவளை கேட்கும் போது உடனே ஹீரோட தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, சரி அதெல்லாம் விடு, எனக்கு இது பெருசாக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுடி அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்ம பெருசாக்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அது எப்படி என்ன வழி அப்படி சொல்லி இவ கேட்கறா, அதுக்கெல்லாம் உங்க அண்ணி தான் வழியே, நீ நானும் சேர்ந்து உங்க அண்ணிட்ட கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி செஞ்சனா கண்டிப்பா நம்மளுக்கும் பெருசாகும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோட தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்பனா இப்ப நம்ம கிளம்புவோம், நாளைக்கு நீ கிளம்பி எங்க வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள்ட்ட கேட்போம், அவங்க ஏதாச்சும் நல்ல ஐடியா கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு யூஸ் தானே ஆகும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சிந்தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனி சேர்ந்து மேட்ரு செஞ்சாங்க. இந்த பெட்ரூம்ல நடக்கிற மேட்ரு சென்ஸ் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. பத்தாதுக்கு ஹீரோனி செம்மையாவே பேசியிருப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றான்னா நம்ம ஹீரோனி மேல படுத்துட்டு மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவன் என்ன கேட்பானா, சரிங்க என்னோட மாம்பழம் எப்படி இருக்கு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இவன் சொல்லணும்னா, இந்த ஊர்லயே ஒன்று தான் பெருசா இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நல்லா அழுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரும் நல்லா வேகமா அழுத்தி மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் வேகமா பண்றீங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், போக போக அது வேற லெவல்ல ஸ்பீடா இருக்கும், நீ இது கொஞ்சம் தாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் பொறுமையா பண்ணிட்டு இருந்தவர் இப்ப வேகமா பண்ணும்போது அவருடைய மாம்பழத்தை வேகமா போட்டு அழுத்த ஆரம்பிக்கிறாரு. இதனால அவளுக்கு செம்மையா வலிக்குது. இப்ப இவ என்ன சொல்லுவானா, எங்க வேகமா அழுத்தாதீங்க எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு இவ சொல்றா. நான் என்ன பண்றது, என்னுடைய பழக்கம் தான் உனக்கு தெரியுமே, பொறுமையா ஆரம்பிச்சேன்னா வேகமா முடியணும், சோ நீ கொஞ்சம் பொறுமையா பொறுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவளை கொஞ்சம் வலுக்கட்டாயமா மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு எங்க அம்மா அப்பா மட்டும் எனக்கு சரியானவனு கூட கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன், என்னோட 10 வயசு அதிகமா உள்ளவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனா இவரு எனக்கு முழுசாவே திருப்திப்படுத்த மாட்டாரு, ரொம்ப கொடூரமாவும் பண்றாரு, எனக்கு அது ரொம்பவும் வலிக்குது அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவர் அதெல்லாம் கண்டுக்கலங்க, வெறித்தனமா மேட்ரு பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே மேட்ரு பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கும் முடிஞ்சிச்சுங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதுல ஒரு 3 எபிசோட் இருக்கு, 3மே செம்மையாவே இருக்குங்க. அதனால நம்ம சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல வீடியோ வரலனா கண்டிப்பா பேட் ஸ்டோரி 2.0ல வீடியோ இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் நீங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது நேராக நம்ம குரூப்ல தாங்க ஜாயின் பண்ணும். ஸோ அதுல கண்டிப்பா லிங்க் போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே காய்ஸ், இத்தோட விடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.